ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் இடையில பதிவுகள் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, பிகினர்ஸ், எல்டர்ஸ் அவங்களாலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரி ஈஸி எக்ஸசைஸாக போடுவோம். அந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள் இருந்தால் என்ன பண்ணும், செய்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கணும். ஸோ இப்போ பண்ண போகிறதும் அந்த மாதிரி 5 ஈஸி எக்ஸசைஸ் அப்படின்றனால நார்மலாக சொல்கிற 20 ரெப்ஸ் 25 ரெப்ஸுக்கு பதிலாக நீங்கள் 50 ரெப்ஸ் வரைக்கும் முடிஞ்சால் பண்ணுங்கள். அதையே ஒரு செட் இல்லைனா 2 செட்டு பண்ணிக்கோங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எப்போவுமே எக்ஸசைஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நீங்கள் சாப்பிட்றதுலையும் கரெக்டாக சாப்பிட்றீங்களாங்கிறத கொடுங்க. எங்கிட்ட 1-on-1 நியூட்ரிஷன் செஷன் எடுத்துக்கினாலும் சரி, இல்லைனா ஃபிட்னஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸசைஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், கை ரெண்டையும் மேலே வச்சுக்கோங்க. ஓவர் ஹெட்லேருந்து சாப் பண்ண போகிறீங்க. ஸோ கால் அதுக்கு என்ன பண்ண போகிறோம், சைடில் டேப் பண்ண போகிறோம். ஸோ கை மேலே இருக்கும்போது நல்ல உங்களோட மிட் செக்ஷனை உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து சைடில் டேப், நல்ல எஃபெக்டிவாக கீழே சாப் பண்ணிவிட்டு வாங்க, சைடில் டேப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களாலையும் 50 ரெப்ஸ் பண்ண முடியும், அப்படி தானே? ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஸ்குவாட்டில் ஒன்று பண்ணிக்கலாமா? ஃபுல்லாக உட்கார முடியாது ஓவர் வெயிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ வரிஸ், ஹாஃப் ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க. ஸ்லைட்டாக வி ஷேப்பில் இப்படி வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, 2 டைம்ஸ் பல்ஸ் பண்ணுறீங்க. 3rd டைம் ஹீல்ஸ் அப் அண்டு கை மேலே என்ன பண்ணுறோம், 1 2 ஹீல்ஸ் அப், மிட் செக்ஷன் நல்ல டைட் அண்ட் கை மேலே, எல்போ மடங்காமல் மேலே, டவுன் டவுன், ஹீல்ஸ் அப் அண்ட் மேலே கை கொண்டு போகிறோம். ஸோ இது நம்மளோட 2வது எக்ஸசைஸாக இருந்தது. 3வது எக்ஸசைஸ்க்கு ஷோல்டரில் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அல்டர்னேட் ஷோல்டரில் டேப் பண்ணுறீங்க. காலை ஃப்ரண்டில் கொண்டு வந்து டேப் பண்ணுறீங்க. ஆப்ஸ் நல்லா டைட். இதையும் 50 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. 4th ஒன், சுமோ ஸ்குவாட் மாதிரி ரொம்ப ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போக முடியலன்னா கூட கொஞ்சம் ஸ்லைட்லி நீ பெண்ட் பண்ணுறீங்க, தைஸ் பண்ணுறீங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்து வச்சுக்கோங்க. காலை கை ரெண்டையும் இப்படி லாக் பண்ணியிருக்கீங்க. ஒரு சர்க்கிள், அடுத்த தடவையும் கை வச்சு நல்ல ஒரு சர்க்கிள், காலை ஜாயின் பண்ணுறோம். 2 தடவை சுமோ ஸ்குவாட், சைட் பை சைட் போகிறோம். எந்த அளவுக்கு முடியுதோ அது மாதிரி டவுன், நல்ல ஆப்ஸ் டைட். ரிலாக்ஸ். தென் லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, கை ரெண்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி பாடியை சைடில் டர்ன் பண்ணுறீங்க. ஒரு காலை பேக்கில் நல்லா கொண்டு போய் டேப் பண்ணுறீங்க. நல்லா மிட் செக்ஷனை ஸ்ட்ரெச் பண்ணி கை மேலே, சைட் டு சைட். எவ்வளோ முடிதோ நல்ல ஸ்ட்ரெச். காலை நல்லா பேக்கில் தள்ளி வச்சு டேப். என்னங்க, ஈஸியாக தானே இருந்துச்சு? பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. செய்யறக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துட்டு மட்டும் போகிறனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.